என் முத்தழகி, பாவாடை நாடா கூட கட்டத் தெரியாத உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. கட்டினது தாலின்னு நடந்தது கல்யாணம்னு 10 வயசில் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அரும்பு மீசைக்கு அர்த்தம் புரிஞ்சப்போ அம்மன் சிலையாட்டும் நீ நின்ன. சிரித்த இடையழகி, சிவத்த நிறத்தழகி, கொஞ்சம் பேரழகி, என் முத்தழகி. பின் குசுவம் சேலை கட்டி கோணாங்கி கொண்டை போட்டு கொண்டையில் பூவும் வச்சு கும்முன்னு நீ வந்தா கம்முன்னு இருக்கவா முடிஞ்சது? கம்மா கரையிலையும் களத்து மேட்டிலையும் காதலும் வளர்ந்துச்சு, குடும்பமும் பெருகுச்சு. 3 காணி நிலத்தில் முறையாக பயிர் வச்சு கருதறுத்து கமிட்டில் கொடுத்து காசாக்கி கழனி வேலையை நான் பார்க்க கணக்கு பிள்ளையா நீ இருக்க. 8 பிள்ளை பெற்று எடுப்பாத்தான் இருக்க பிள்ளைன்னு நையாண்டி நான் பேச மூத்தவ மூளையில் உட்கார்ந்தாச்சு. இன்னும் முந்தான நினைப்பு பாருங்கன்னு சொல்லி கொமட்டில் குத்தி குறும்பா சிரிச்சது நினைக்கையில் நெஞ்சம் நிறைஞ்சிருச்சு. 5 பொண்ணும் 3 பிள்ளையும் வளர்ந்து நிற்க காசை கரியாக்காமல் கச்சிதமாக குடும்பம் பண்ணியதால் கௌரவமாக அடுத்தடுத்து 5 பொண்ணையும் கரையேற்றினோம். 3 மருமகளையும் முறையாக கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்து விருப்ப ஓய்வெடுக்க முடிவெடுத்து தப்புன்னு இப்போ தான் புரியுது. பெத்த பிள்ளைங்க பாரமாக நினைக்க 3 வேளை சோத்துக்கு மூத்தவன் வீட்டில் ஒரு நேரம், இளையவன் வீட்டில் ஒரு நேரம், நடுவலன் வீட்டில் ஒரு நேரம் நாதியத்து நாயாய் அலைய வேண்டி இருக்கு. உழைச்ச உழைப்புக்கு விதிச்ச விதி இதுதான். முத்தழகி, இப்போ நினைப்பெல்லாம் ஒன்றுதான். கடைசி நிமிஷம் உன் மடியில் கண்ணை மூடணும். மூச்சு நின்னதை முடிவு பண்ணி உன் முந்தானையில் என் முகத்தை தொடச்சி முறையாக அனுப்பிவிட்டு அடுத்த நிமிஷம் நீயும் வந்துடு. அங்கேயும் சேர்ந்தே இருப்போம். சொர்க்கமே ஆனாலும் சொக்கத்தங்கம் நீ இல்லைனா சுகமேது? படித்ததில் மிகவும் பிடித்தது.